தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், திருப்பரங்குன்றம் கோயில் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா? திருப்பரங்குன்றத்தில் காலகாலமாக ஒரு இடத்துல தீபம் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அது எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து, நானும் சாமி கும்பிட போன காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்குது. இது ஏன் இந்த 2 ஆண்டு காலமாக புதுசாக ஒரு சர்ச்சையை திருப்பரங்குன்றத்தில் கிளப்புறாங்க அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களே இருக்குன்னு எனக்கு தெரிய வருது. அதில் முதலாவது, இஸ்லாமிய அடையாளங்களை அழிக்கிறதுக்கு இது ஒரு மூல காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் எழும்புகிறது. ரெண்டாவதாக, திராவிடத்துக்கும் பிஜேபிக்கும் நடக்கக்கூடிய அரசியல் போராக இந்த காரியங்கள் இருக்கிறது. மூணாவதாக, உண்மையிலே அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, சிக்கந்தர் மலை என்பதை விட ரொம்ப காலமாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு காரியம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் பிரகாரத்தில் இருக்கிற துர்க்க நாச்சியார் கோயில். அங்கே பூஜைகள் புனஸ்காரங்கள் எந்தெந்த காலகட்டங்களில் நடத்தப்படுகிறது, அது ஏன் 2ஆம் பிரகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தும் இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது இப்போ வரைக்கும். முதல்ல அதை பார்க்கலாமே, அப்புறம் திருப்பரங்குன்றத்தை பார்க்கலாமே. ஏன் ஸ்ரீரங்கத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க? அங்கே போய் போராட்டம் பண்ணலாம். இதுவரை 2 தரப்புக்கும் எந்த ஒரு மனக்கசப்போ, அதாவது இந்துக்கள் முஸ்லீம்கள் இருவருக்கும் எந்த ஒரு மனக்கசப்பு இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், அவர்களுக்குள்ள ஒரு சகோதர சகோதரி அண்ணன் தம்பி உறவு முறைகளில் அவங்க மிக முக்கியமான காரியங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி உறவு தான் அங்கே இருக்குது. எந்த வேறுபாடும் கிடையாது. அவங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவோ, எந்த மனஸ்தாபமோ இல்லை. இவங்களுக்கு போட்டி அவங்க செய்கிறது, அவங்களுக்கு போட்டி இவங்க செய்கிறது, எந்த சோழியும் இல்லை. இவங்க வீட்டுக்கு அவங்க போகிறதும், அவங்க விசேஷங்களுக்கு இவங்க வர்றதும், கோயில் விசேஷங்களுக்கு முக்கியமாக கலந்துக்கிட்டு நிறைய காரியங்களை செய்கிறதும் இன்னைக்கு இந்துக்கள் முஸ்லீம்கள் மத்தியில் மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வாக இருக்குது. அதையும் கெடுக்கிறீங்க. நான் மதுரையில் இத்தனை காலமாக இருக்கேன். எனக்கும் 50 தாண்டிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டதே கிடையாது. எல்லா வருடம் விசேஷங்கள் நடக்கும். கோயிலுக்கு மக்கள் நிறையா இருக்கும். நிறையா வருவாங்க, போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அதே மத்தியில் இந்துக்கள் திருப்பரங்குன்றத்தில் கோயில் விசேஷங்களுக்கு அதிக அளவில் முஸ்லீம்கள் வியாபாரிகள், முஸ்லீம்கள் தான் அங்கே அன்னதானம் போடுறதும், அதே சமயத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதும், நீர்மோர் பந்தல் அமைக்கிறதும் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி முஸ்லீம்கள் பண்டிகை நாள்களில் இந்துக்களும் அங்கே நிறைய பண்ணுறாங்க. அது அவங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமையை காமிக்கிறது. இதில் ஏன் பங்கம் வர மாதிரி புதுசாக பிஜேபி கிளப்புது அப்படிங்கிறது, இப்போ எலெக்ஷன் டைமில் இதை பெருசு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போயிட்டுருக்காங்க. முருகன் அவர் வாட்டுக்கு அமைதியாக இருக்கார். முருகனை கும்பிடுறவங்க அமைதியாக இருக்காங்க. சரியா? அதுக்கு சப்போர்ட் பண்ணி கூட இருக்கவங்களும் அமைதியாக இருக்காங்க. இவங்க எங்கேருந்தோ கிளம்பி மதுரில் கலகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்.
ஆனால் கோர்ட்டு தீர்ப்பு நீ உச்சியில் கொண்டு போய் தீபத்தை ஏற்றுன்னு இத்தனை வருஷமாக எங்கே ஏற்றுனீங்க? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கு பதிலை வந்து நீதிமன்றம் சொல்லணும். அதனால் இதை வந்து 2 தரப்புக்கும் கோல் மூட்டி விட்டு, சண்டை மூட்டி விட்டு, வேடிக்கை பார்க்கறதுக்கு இந்த பிஜேபியும், ஆர்எஸ்எஸும் சேர்ந்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. இதெல்லாம் விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய தர்க்கங்களை இடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறதையும் யூடியூப் சேனலில் நிறைய நீங்கள் கேட்டுட்டு வரீங்க. அதில் 127 மசூதிகளை இடிக்கணும் அப்படிங்கிறது அவங்க திட்டமாக இருக்கிறதையும் நிறைய யூடியூப் சேனலில் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று திருப்பரங்குன்றம். ஏன்னா எங்கெல்லாம் இந்து கோயில்கள் இருக்குதோ இங்கெல்லாம் முஸ்லீம் தர்கா இருக்கு. ஐயப்பன் கோயில் போனீங்கன்னா வாவர் சாமி அங்கே இருக்கார். வாவர் சாமி கும்பிட்டு தான் போகிறாங்க. அதில் ஒவ்வொரு கோயிலுக்கும் திருப்பதி ஏழுமலையான் பார்க்கும்போதும் அங்கேயும் முஸ்லீம் தெய்வமான ஒரு தெய்வத்தை கும்பிட்டு தான் போகிறாங்க. இப்போ வந்து அரசியலாக்குவதற்கும் தமிழ் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குவதற்கும் இந்த சூழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதை முற்றிலுமாக எதிர்த்து இதை தவிர்க்க வேண்டுமானால் மக்களாகிய நீங்கள் புது தலைமையை, புதிய அரசியலமைப்பை, புது அரசியல் தலைவர்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் இருந்த எல்லாருமே தன்னுடைய அரசியலை முன்னோக்கமாக கொண்டு அரசியலை வச்சுக்கிட்டு சம்பாத்தியத்துக்காகவும் குடும்ப வளர்ச்சிக்காகவும் அவங்க பாடுபட்டு தான் இருக்காங்க. மக்களுக்காக யாரும் பாடுபடல. ஆனால் பாரத மக்கள் கட்சி வந்து தமிழக மக்களுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழ் மொழிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில செயலாளராக நான் இருக்கிறேன். என் பேர் ஆர் மாரியப்பன். ஆனால் திருப்பரங்குன்றம் கோயிலை வச்சு நீங்கள் அரசியலாக்கி மதுரையில் ஓட்டு வாங்கிலாம் திருப்பரங்குன்றத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கனவுலாம் பிஜேபியாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், கனவுலாம் காங்க வேண்டாம். மக்கள் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மக்கள் மத்தியில் நீங்கள் எதையுமே பொய் பிரச்சாரமோ பொய்யான காரியங்களோ சொல்ல முடியாது. அதனால் பொய் பிரச்சாரங்களையும் பொய்யான காரியங்களையும் சொல்லி ஜெயிலுக்கு போனால் நாங்களும் அரசியலில் பெருசாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்துங்க. உண்மையான முறையில், நேர்மையான முறையில் அரசியல் நடத்தி, நேர்மையான முறையில் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அந்த இடத்துல ஒரு அரசை இப்போ கொண்டு வாங்க. ரொம்ப சந்தோஷப்படலாம். அது நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஆனால் இப்படி பொய்யான பிரச்சாரங்களையும் பொய்யான காரியங்களையும் இட்டுக்கட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விட்டு அந்த இடத்துல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்காது. அதனால் பிஜேபி தாமரை மலர்றதோ இல்லையோ, இந்த மாதிரி களங்கள் மலருக்கு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யாதீங்க. இதோட நீங்கள் நிறுத்திக்கிங்க. இனிமேல் வந்து களங்களை ஏற்படுத்தக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் மக்கள் தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் அளவுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பார்த்துங்க. மக்கள் எழுச்சி இன்னும் வரல, அப்படியே குமுறிக்கிட்டே இருக்குது. என்னைக்கு எழும்புறாங்க, என்னைக்கு நிறுத்திக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி போராட்டங்களை விட்டுவிட்டு அறவழியில் நீங்கள் அருமையாக அதை எடுத்து சொல்லி எந்த இடத்துல பண்ணணும், எந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு சர்வேக்கள் இருக்குது, சர்வே இருக்குது, அளவுகள் இருக்குது. நீ போட்டி இல்லை, பிரிட்டிஷ்காரன் வந்து எந்த இடத்துல என்னென்ன பண்ணணுங்கிறத எல்லாம் அளந்து குறித்து மார்க் பண்ணிட்டு போயிருக்கேன். அந்த மார்க்கை வச்சு தான் நீங்கள் இன்றைக்கி ரோடும் போடுறீங்க, இடத்தையும் அளக்குறீங்க. அதனால்
தயவு செஞ்சு திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்தில் பிஜேபி தலையிடுறது தவறான முரணான ஒரு கருத்து. இதை மக்கள் புரிந்து கொண்டு அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று பாரத மக்கள் கட்சியின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.